Hello folks, welcome to Chat Point. நான் உங்கள் சிவா and with me ஹேமந்த் here. Road to T20 World Cup சீரிஸோட 6th எபிசோடு இது. இந்த எபிசோட்ல கருப்பு சொக்கா கிவிஸ் என்று அழைக்கப்படும் நியூசிலாண்டோட T20 World Cup ஸ்குவாட தான் அனலைஸ் பண்ண போறோம். நியூசிலாண்டோட 15 மெம்பர் ஸ்குவாட் என்னன்றத பார்த்துடலாம். கெய்ன் வில்லியம்சன் தி கேப்டன், அவரோட தலைமையில ஃபின் ஆலன், ட்ரெண்ட் போல்ட், மைக்கேல் பிரேஸ்வெல், மார்க் சாம்ப்மேன், டெவான் கான்வே, லாக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்றி, டேரல் மிச்சல், ஜிம்மி நேஷம், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாண்ட்னர், இஷ் சோதி, டிம் சவுதி. கிட்டத்தட்ட 2022 நியூசிலாந்து T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குங்க. ரெண்டே சேஞ்சஸ் தான் இருக்கு ஸ்குவாட்ல. ஒன்னு மார்டின் கப்டிலுக்கு பதில் ரச்சின் ரவீந்திரா, இன்னொரு பக்கம் ஆடம் மில்னேக்கு பதிலா மேட் ஹென்றி எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்க இதுவரைக்கும் அனலைஸ் பண்ண டீம்லயே ஒன் ஆஃப் த வெல் பேலன்ஸ் ஸ்குவாட்னா அது நியூசிலாண்டோட ஸ்குவாட் தான். எப்பவுமே அண்டர் த ரேடார்ல அண்டர் டாக்ஸாவே இருப்பாங்க. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதும் சூப்பரா பண்ணுவாங்க. இந்த வருஷமா அவங்களுக்கு அப்படிதான் அமையும். ஏன்னா நல்லா ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த ஸ்குவாட்ல. பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி பேட்டிங்கை பத்தி பேசலாம். ஏமன் டாப் ஆர்டர்ல ஃபின் ஆலன், டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சிவசாமி, கெய்ன் மாமா எனப்படும் கெய்ன் வில்லியம்சன் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மைக்கேல் பிரேஸ்வெல், டேரல் மிச்சல், மார்க் சாம்ப்மேன், கிளென் பிலிப்ஸ்னு பவர் பேக்டு மிடில் ஆர்டரும் வச்சிருக்காங்க. லோயர் ஆர்டர்ல சைலண்ட் சம்பவக்காரர்களான ஜிம்மி நேஷம், மிச்சல் சாண்டர், இவங்க 2 பேரையும் வச்சிருக்காங்க. இதுல டேரல் மிச்சல் சிஎஸ்கேக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ அவரால ஓடிஐ மட்டும் இல்ல T20லயும் மிடில் ஆர்டர்ல நல்லா பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. சாண்ட்னரால பெருசா பேட்டிங்ல எதுவும் இந்த ஐபிஎல்ல பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு சான்ஸ் எதுவும் பெருசா கிடைக்கல. பட் மறக்க வேணாம், அவரும் பேட்டிங்ல சில சமயம் சம்பவம் பண்ணுவாரு. இவங்களை தவிர்த்து சிவசாமி சில மேட்சஸ் தான் ஜிடிக்காக ஆடினாரு. பெரிய ஸ்கோர் எதுவும் அடிக்கல. மற்றபடி வேற யாரும் ஐபிஎல்ல ஆட பெருசா சான்ஸ் கிடைக்கல. இப்போ பவுலிங் சைடு வந்தோம்னா நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஸ்குவாட்ல. ஸ்பின்னர்ஸ், பேசர்ஸ்னு ஈக்குவலா வச்சிருக்காங்க. பேஸ் பவுலிங்க்கு லாக்கி ஃபெர்குசன், ட்ரெண்ட் போல்ட், டிம் சவுதி, மேட் ஹென்ரிலாம் இருக்காங்க. இதை தாண்டி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்துல ஜிம்மி நேஷம் அண்ட் டேரல் மிச்சல் இவங்களாலுமே சில ஓவர்ஸ் கை சுத்த முடியும். ஸ்பின் பவுலிங்க பார்த்தா ஆஃப் ஸ்பின்னுக்கு மிச்சல் சாண்ட், லெக் ஸ்பின்னுக்கு இஷ் சோதி 2 டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அது போக ஸ்பின்ல எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வேணும்னா அதையும் வச்சிருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா, மைக்கேல் பிரேஸ்வெல் 2 பேராலையும் ஆஃப் ஸ்பின் போட முடியும். கிளென் பிலிப்ஸ் ஒரு புது ஆல்ரவுண்டரா உருவாகி இருக்காருங்க நியூசிலாந்து சைடுக்கு. விக்கெட் கீப்பிங்ல கலக்கிட்டு இருந்தவர் இப்போ டெஸ்ட் ஓடிஐல ஆஃப் ஸ்பின் போட்டு விக்கெட்டும் எடுத்துட்டு இருக்காரு. சோ இது நியூசிலாந்து ஸ்குவாடுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் சேர்க்குது. மொத்தத்துல பேட்டிங் பவுலிங்னு 2 நல்ல பேலன்ஸ் தெரியுது இந்த ஸ்குவாட்ல. நவ் கம்மிங் டு த மெயின் பார்ட், எங்களோட ஸ்ட்ராங் லெவல்ஸ் ஃபார் நியூசிலாந்து என்னன்றதை நாங்க சொல்றோம். நீங்களும் உங்களோட ஸ்ட்ராங் லெவல்ஸ் ஃபார் நியூசிலாந்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஃபின் ஆலன், டெவான் கான்வே ஆர் ரச்சின் ரவீந்திரா, கெய்ன் வில்லியம்சன், டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், மார்க் சாம்ப்மேன், ஜிம்மி நேஷம், மிச்சல் சாண்ட்னர், ட்ரெண்ட் போல்ட், இஷ் சோதி, டிம் சவுதி ஆர் லாக்கி ஃபெர்குசன். இந்த லெவன்ஸ்ல டெவான் கான்வே மட்டும் இப்போதைக்கு இன்ஜுரியில இருக்காரு. டோர்னமெண்டோட ஸ்டார்ட்குள்ள அவரால் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆக முடியுமான்ற எந்த தகவலும் இன்னும் வரல. இன் கேஸ் அவர் ரெக்கவர் ஆக முடியலன்னா அவருக்கு பேக்கப் ஓபனரா ரச்சின் ரவீந்திரா இருப்பாரு அண்ட் விக்கெட் கீப்பிங்க கிளென் பிலிப்ஸ் பார்த்துப்பாரு. அதே மாதிரி டிம் சவுதி ஆர் லாக்கி ஃபெர்குசன் போட்டிருக்கோம். 3 பேஸ் பவுலர்ஸோட போவாங்களான்றது டவுட் தான். ட்ரெண்ட் போல்ட்டை டீம்ல இருந்து எடுக்கவே முடியாது. சோ எக்ஸ்ட்ரா ஒரு பேசர் தான் ஆட போறாங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் ஆர் டிம் சவுதி 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர் தான் ஆட முடியும். இல்ல எங்களுக்கு 3 பேசர் வேணும் அப்படின்னா ஜிம்மி நேஷமை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரோட பிளேஸ்ல தான் ஒரு 3rd ஃபாஸ்ட் பவுலரா ஆட வைப்பாங்க. பட் ஸ்டார்டிங் லெவல்ஸ்ல மோஸ்ட் ப்ராபப்ளி நாங்க சொன்ன இந்த லெவல்ஸோட தான் போவாங்க. ஓவராலா நியூசிலாண்டோட ஸ்குவாடை பத்தி சொல்லணும்னா ஒரு மிஸ்ட்ரியான ஸ்குவாட்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்குவாட்ல மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் ஐபிஎல் எதுவும் ஆடல, சிலர் தான் ஆடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாதி நியூசிலாந்து டீமை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான்ல போய் T20 சீரிஸ் ஒன்று ஆடி அதை டையும் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூசிலாண்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. நம்ம சைட்ல இருந்து என்ன மேட்ச் வேணும்னாலும் இந்த T20 வேர்ல்ட் கப்ல அவங்களால கிரியேட் பண்ண முடியும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஓகே கைஸ், இதோட இந்த அனாலிசிஸ் முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி வேற ஒரு டீமுக்கு வேற ஒரு அனாலிசிஸோட வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டேக் ஆஃப் வாங்கிக்கிறது நான் உங்கள் சிவான், வித் மீ ஹேமந்த் here. நன்றி, வணக்கம். ஸ்டே கனெக்டட் வித் us.